நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை ஆர்ஜேஎன் நாங்கள் யூடியூப் சேனல் காணொலியில் சந்திக்கிறோம். இன்று ஊரில், அதாவது பாலமுனையில் இருக்கும் முள்ளிக்குளத்து மலை அந்த ரோட்ல தான் நினைக்கிறோம். சோழன் வாங்க போகிறோம். இப்பொழுது சோழன் அறுவடை சீசன். சோழன் வாங்க போறதுக்கு முதல்ல இதான் அந்த ரோட். அதுக்கு முதல்ல வயல்வெளியில் இருக்கிற அந்த கடைகளில் ஏதாவது சாப்பிட்டு கிளம்பி குடிச்சா அது ஒரு தனி ருசியும் தனி அழகும். ஆகவே முறையே நாங்கள் எல்லாருக்கும் கம்மியான பேண்டி வயல் கடையில் வட்டக்கடையில் பேண்டி குடிச்சா எப்படி இது இந்த ரோட்ல தான் நாங்கள் போகிறோம். இதான் முள்ளிக்குளத்து மலைக்கு போகிற ரோட். இந்த ரோட்ல தான் நிறைய சேனைகள் இருக்கு. இது எல்லாம் வயல், கண்ணு கட்டிய தூரத்துல வேளாண்மை தான் இருக்கு பார்க்கிறார்கள். இது பாலமுனையை சேர்ந்த இந்த வயல்வெளி எல்லாம் பாலமுனை சேர்ந்த. வீட்டு எடுக்க ஓ சோழக செய்யுங்கிறது ஒரு மேட்டு நில பயிற்சிகை. இது மாறி காலங்கள், அநேகமாக பெரும்போக்கு காலங்களில் தான் இது செய்யப்படும். மழையை நம்பித்தான் இது அநேகமாக செய்யப்படுவது. மற்ற காலங்கள், அதாவது 2 போகங்கள் செய்கிற வேளாண்மை மாதிரி 2 போகங்கள் செய்யப்படாது. இது ஒரு மேட்டு நில பயிற்சிகை, சேனை பயிற்சிகை. ஆகவே இந்த சோழன் மாறி காலங்கள், அநேகமாக பெரும்போக்கு காலங்களில் தான் அநேகமாக இது செய்யப்படும். செய்து பெரும்போகம் முடிகிற தருவாயில் அறுவடை செய்யப்படும். இந்த இனம் என்ன என்று நாங்கள் அந்த சோழ செய்தியாளர் தான் கேட்க வேண்டியிருக்கிறது. இது ஹைபிரிட் இனமா அல்லது இலங்கையில் இருக்கின்ற பாரம்பரிய இனமா என்று கேட்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள், நாங்கள் ஒவ்வொரு விடயமாக உங்களுக்கு சொல்ல காட்டுறேன். சரியா? சோழகன் அறுவடை பாருங்க. தான் சோழகன், எங்களோட ஊர் சோழகன். இது பாலமுனை பிரதேசம். பாலமுனை முள்ளிக்குளத்து மலை பிரதேசத்துக்கு முள்ளிக்குளம் என்று இருக்கிற பாலமுனைக்கு சரியா மத்திய வீதி ஒன்று இருக்கிறது. முள்ளிக்குளத்து மலைக்கு போறது. அதிலிருந்து இடது பக்கம் திரும்பி வருகிற பொழுது ஒரு காலை, அதில் தான் நான் இந்த சோழன் தான். பாருங்க, சோழகன் காட்டுக்குள்ள நாங்க. இப்பொழுது நாங்கள் இன்னொரு முக்கியமான விடயம், சோழக செய்கையின் பொழுது அவர்கள் அந்த இது நோக்கிற பிரச்சனைகள் பற்றி பார்க்கிற பொழுது படைப்புழு எல்லாம் நாங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் பேசியிருந்தோம். ஆனால் இந்த ஓரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த சோழனை ஏதோ ஒரு என்ன கடித்திருக்கிறதுன்னு தெரியவில்லை. உரிமையாளன கேட்டால் தான் தெரியும். பாருங்க, இந்த சோழன் எப்படி கடிச்சிருக்கு. குரங்குல வேலையா அல்லது பறவைகள் வேலையா தெரியல. இது அநேகமாக பறவைகள்ல வேலையா தான் இருக்கிறது வாய்ப்பு. என்ற அந்த கடிச்சு அணில் பறவைகள் கடிச்சு போட்டு
நீங்க போட்டு எவ்வளவு காலத்துல சோளம் அறுவடை செய்யறது? சோளம் வந்து 3.5 மாசம் 3.5 மாசம். ஆனா நாம முறிக்கிறது வந்து 3 மாசம். 3.5 மாசம் அது முத்தி விளையிற கொட்டை 3.5 மாசத்துல விளைஞ்சிரு. இப்ப நாம சிங்கிற குடலை பருவம் தானே. அப்ப 4 மாசம் வந்தா அது 3.5 மாசம் நான் 3 மாசத்துல முறிக்கும். 3.5 மாசத்துல திங்கையெல்லாம் விளைஞ்ச கொட்டை. அப்ப அது திரும்ப நடுகை செய்யறதுதான். திரும்ப அது விதையாத்தான் பயன்படுத்தலாம். அது விதையாத்தான் பயன்படுத்தலாம் 3 மாசம். நீங்க இப்ப முறிச்சிட்டு ஒவ்வொரு மரத்தையும் அந்த காலால இது பண்ணிக்கிறீங்க. அது ஒன்றுக்கு ஒரு கயிறு தான். ஒரு மரத்துல ஒரு கயிறு தான். அதோட அது முடியும். இவ்வளவு கால அறுவடைக்கு ஒரு மரத்துல ஒரு கயிறு தான். ஒரு கயிறு தான். ஒரு கயிறு தான். இது என்ன இனம் இது? இது என்ன சோளம்? டிபிள் நைன். கிலோ 3000. ஒரு கிலோ பருப்பு 3000. விதையா? இது எத்தனை ஏக்கர் செஞ்சிருக்கீங்க? 2 ஏக்கர். சோழன் வந்து இந்த மேட்டு நிலத்துல ஒரு பூவம் தானே செய்யறது? இல்ல, தண்ணி பாய்ச்சல் இருந்தா முடிய திரும்ப செய்யலாம். மழைக்கு செய்யறது. அப்ப மாரியால மட்டும்தான். மாரிக்காலங்களை மட்டும்தான் இது செய்யப்படும். இது ஒரு பூவம் தான். ஒரு மரத்துல இருந்து ஒரு காய் தான் அறுவடை செய்யலாமா? அதுதான். அதனாலதான் அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த மரத்தை சோழனை பிடிங்க பிறகு அந்த மரத்தை உழைச்சு விட்டார். அப்ப உழைச்சு விட்டா அது நிலத்துல கிடந்து திரும்ப முன்னு பழையா மாறும். அதனால அந்த காய்ச்சல் ஏதோ அந்த கடிச்சிட்டு போன மாதிரி இன்னைக்கு. அது என்ன? அந்த பக்கம் கிளி காலையில வரும். காலையில வந்து கிளிதான் இருந்தது. காலையில வந்து சாப்பிடுவோம், விரசணும். பண்டி குரங்கு, பண்டி வர குரங்கு வர இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில தான் இந்த அப்பா ஆக்கிரம் பிரச்சினாங்க. 100 500 15 இல்ல 20 தான். சரி 20 25 தான். 25 30 தான். யாக்கள் இடையில கள்ள முறிக்கிறோம். இரவுல அப்ப நானுக்காரங்கள் ஆறில நாம ஜில்லையில முறிச்சு கிடக்கு. அப்படி செய்ய மாட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகள் தான். அப்பா புழு பிரச்சனை, யானை பிரச்சனை. அந்த படைப்புழு இல்லையா? இப்ப படைப்புழுக்கு 20,000 கண்ணு அடிச்சிருக்கு. படைப்புழு பங்கஸ். இத சரி, இத்துடன் இந்த சோழகன் காணொளி நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்னொரு காணொளியில் கண்டிப்பாக சந்திப்போம். நமது ஆர்ஜிஎன் ரீலா யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல தொடர்ந்து ஆதரவுகளை வழங்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி.